இந்தியன் எக்கனாமிக்ஸ் அதில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் வந்து வறுமை, பாவர்ட்டி அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பாவர்ட்டியை பார்ப்போம். நெக்ஸ்ட்டு டாபிக் தான் அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலையின்மை அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கம்ப்ளீட் வீடியோவை என்ன பண்ணுங்க, ஆஃப்டர் தி கிளாஸ் வந்து ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணுங்கள். ஒன்ஸ் நல்லா வாட்ச் பண்ணதுக்கப்புறம் புக்கை எடுத்து படிக்கணும். ஸோ புக்கை எடுத்து இதையும் கம்பேர் பண்ணி வச்சுட்டு படிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான பிடிஎஃப்பும் நான் வந்து யூடியூப்பில் வந்து அப்லோடு பண்ணுறோம். சரிங்களா? யூடியூப்ளுடைய டிஸ்கிரிப்ஷன்ஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பிடிஎஃப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக டெலிகிராமில் போய் அது ஓப்பன் ஆகும். கிளியருங்களா? ஸோ இந்த டாபிக் வந்து பாவர்ட்டி அப்படிங்கிறது நம்ம புக்கில் இருக்கிறீங்களா, அந்த புக்கில் இருக்கிற கொஞ்சம் பாயிண்ட்ஸை டச் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் இது எங்கெங்கே இருக்கும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பாருங்கள், இதான் வந்து இந்தியன் எக்கனாமிக்ஸுடைய, இந்திய பொருளாதாரத்துடைய கண்டென்ட்டு. ஸோ இந்த கண்டென்ட்டு பிரகாரம் தான் நம்ம வந்து கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வரிசையாக எடுத்துகிட்ருக்கோம் இல்லையா? இப்போ எங்கே நிற்கிறோம்? ஸோ 9th யூனிட் பாவர்ட்டி அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து நிற்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு யூனிட்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரெண்டுமே வருங்க. ஸோ இந்த பாவர்ட்டி பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்குதுன்னா 12th எக்கனாமிக்ஸ் லெசன் 3ல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 9th எக்கனாமிக்ஸ் லெசன் 2, 4, 7th எக்கனாமிக்ஸ் எல்லாத்துலேயும் இந்த கொஞ்சம் கொஞ்சம் டாபிக்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் அது கண்டினியூவாக வாட்ச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இப்போ டாபிக்குள்ளே கம்ப்ளீட்டாக போகலாம். ஸோ வாட் இஸ் பாவர்ட்டி? பாவர்ட்டினா என்ன அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பாவர்ட்டியை வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த பாவர்ட்டி அப்படிங்கிறத நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த பாவர்ட்டிங்கிறது புக்கில் உள்ளதை நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா நீங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது நியூஸில் பார்க்குறது, நியூஸ் சேனல்ஸ், மேகசின்ஸ், இது மாதிரி ஏரியாலையும் நீங்கள் வந்து நிறையா இது ரிலேட்டடாக நீங்கள் படித்து வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ பார்க்கலாம், வாட் இஸ் பாவர்ட்டி, வறுமைனா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு இண்டிவிஜுவலாக ஒருத்தரை பார்த்து சொல்கிறோம். நீங்கள் எப்படி வறுமைனா என்னங்க அப்படின்னா, பாருங்கள், என்னால் வந்து ஒரு அடிப்படை தேவைகளை கூட நான் பூர்த்தி செய்ய முடியல. அடிப்படை தேவைக்குள்ளே எனக்கு வந்து பூர்த்தி செய்ய முடியல. அது மாதிரி எனக்கு ஒரு வருமானம் வருது அப்படின்னா அவர் தானே வறுமையாக இருப்பார். அது இண்டிவிஜுவல் ஃபெயில்ஸ் டு எர்ன் சஃபிஷியன்ட் இன்கம் டு பை த பேசிக் மினிமம் ஆஃப் சப்ஸ்டன்சஸ். அதனால் என்னால் முடியலைங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன்ஸ் வரும்பொழுது தான் நான் வந்து வறுமை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அடுத்து நம்ம என்ன திங்க் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டி லைன், அது பாவர்ட்டி லைன்னா என்ன? இது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் லைன். அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அது ஹைப்போதெட்டிக்கல் லைனாக அர்த்தம்? அனுமானிச்சு ஒரு அனுமானம் பண்ணுறோம், ஒரு வந்து கம்பேர் பண்ணுறோம், இமேஜின் பண்ணக்கூடிய ஒரு கோடு. அது என்ன கோடுங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஒருத்தருடைய வருமானம், அந்த வருமானம் இருக்குல்ல, அல்லது நுகர்வு நிலை பொறுத்து வறுமை கோட்டிற்கு மேல், வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒருத்தருடைய இண்டிவிஜுவல் சேலரி இருக்குதுங்க, அவருடைய இன்கம் இருக்குது, அல்லது அவர் எவ்வளவு கன்சப்ஷன் பண்ணுறாரு அதை பொறுத்து இவர் வந்து வறுமை கோட்டுக்கு மேலே இருக்கார், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கார் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த பாவர்ட்டி லைன். ஸோ ஒருத்தருடைய இன்கம் or consumption levels that divides the population as people below poverty line and above poverty line அப்படின்னு பிரிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஒன்றுமே கிடையாது, ஒருத்தருடைய சேலரி அல்லது அவர் எவ்வளோ வந்து செலவு பண்ணுறாரு. நுகர்வுங்கிறது ஆல்மோஸ்ட் இங்கே செலவில் சொன்னாலும் கூட எவ்வளோ செலவு பண்ணுறாரு. ஆனால் இவர் வந்து வருமானத்துக்கு அதிகமாக செலவு பண்ணுறாரு, வருமானத்துக்கு குறைவாக செலவு பண்ணுறாரு அப்படி கிடையாது. இவர் செலவு பண்ணுற பொறுத்து ஒரு அனுமானமாக சொல்கிறோம், இது வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காருங்க, வறுமை கோட்டுக்கு மேலே இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பிரிக்க போகிறோம். சரிங்களா? ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கொடுத்துட்டு வரோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போ காந்தியடிகள் இருக்கா இல்லையா, நம்ம காந்திஜி, அவர் வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்காரு. இது பாருங்கள், இந்த வறுமைன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து வன்முறையின் மோசமான வடிவங்க.
த worst ஃபார்ம் ஆஃப் வயலன்ஸ் அப்படின்னு சொன்னவர் காந்தி. இதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்னா அந்த அளவுக்கு அது மோசமானது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? சரி, பாவர்ட்டியை திரும்ப ஒருத்தர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. பாருங்கள், ஒரு சமூகத்தில் ஒரு பிரிவினர் இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது பாருங்கள். அடிப்படை தேவை கூட பூர்த்தி செய்ய முடியாமல் இருக்காங்க பார்த்தீங்களா? அது மாதிரி சூழ்நிலை இருந்தாங்கன்னா வறுமை தானேங்க. அதாவது ஒரு வேளை டீ கூட சாப்பிட முடியல, ஒரு வேளை வந்து அவங்க நிம்மதியாக தூங்க முடியல, தூங்குறதுக்கான பெட்டு கிடையாது, சும்மா கீழே மண்ணில் வந்து படுத்திருக்காங்க, ஒரு சாதாரண பாயில் படுத்திருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பண்ணும் பொழுது என்ன மீனிங் அப்படின்னா, பேசிக் நெசசிட்டிஸ் ஆஃப் லைஃப் அது இல்லாமல் இருக்குது, அது ஃபுல்ஃபில் பண்ண முடியாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கலேன், அவர் தானே வறுமை அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த வறுமையை எப்படிங்க பரிணாமம் அடிச்சிருக்குது, அப்படி பரிணாமம் ஆயிருக்குதுங்க. வறுமையில் பல பரிமாணங்கள் இல்லை, பரிணாமங்கள் இல்லை, பரிமாணங்கள், மல்டி டைமென்ஷன்ஸில் இருக்குது. என்ன? உணவு இல்லையா, ஃபுட் வேணும், கிளாத்ஸ், ஷெல்டர்ஸ், சரிங்களா, உடைகள், தங்குமிடம், லைவ்லிஹுட், ஹெல்த், எஜுகேஷன்ஸ். ஸோ இதில் வந்து ஏதாவது ஒரு குறை, இதான பேசிக் நெசசிட்டிஸு. ஒருத்தர் சந்தோஷமாக வாழ்கிறான்னா சாப்பாடு வேணும் இல்லையா, அவருக்கு உடுத்திக்க உடை 2-3 உடை வேணும் இல்லையா, அதுக்கப்புறம் தங்குமிடம் சரியாக இருக்கணும், அவருக்கு நல்ல தூரம் வாழ்வாதாரம் கொடுத்துருக்கணும், பக்கத்தில் வந்து சுகாதாரம் இருக்கணும், கல்வி. ஸோ இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் டச் பண்ணும்போது அப்படியே கொஞ்சம் உங்களுடைய சொசைட்டியை திங்க் பண்ணி பாருங்கள். சாப்பாடு இல்லாமல் யாராவது இருக்காங்களா? இந்த உணவு இல்லாமல், அது உடைகள் இல்லாமல் இருக்காங்களா? தங்குறதுக்கு இடம் இல்லாமல் இருக்காங்களா? ஏங்க சுகாதாரம் இல்லாமல், அதாவது சுகாதாரம்னு என்ன மீனிங்கு, ஏதாவது ஒரு நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லாமல் இருக்குதா? ஏன் எஜுகேஷன் தான் இல்லாமல் இருக்கா? ஸோ ஆல்மோஸ்ட் ஃபில்ஃபில் ஆயிடுச்சு இது. அப்போலாம் நீங்கள் வந்து வறுமையில் இல்லைங்கிறது தானே நம்ம அர்த்தம். ஸோ நம்ம நாட்டில் இருக்கக்கூடியவங்க இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா வறுமையில் இல்லை அப்படிங்கிறது தான் முக்கியமானது. நம்ம டாபிக் எடுத்துருக்குது, எக்ஸாமினேஷன் டாபிக் என்னது, வறுமைனா என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். பாருங்கள், இந்த வறுமையை நீக்குவதற்கு என்னென்ன வேணும்? ஒரு திறன் வேணுங்க. அதே மாதிரி சோசியல் எக்ஸ்க்ளூஷன், சமூக விலக்கு தேவை, சாய்ஸ், சரியான தேர்வு வேணும், சிவில் லிபர்ட்டிஸ் அண்ட் ரைட்ஸ், அரசியல் மற்றும் பொருளாதார உரிமைகளும் வேணும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் கிடச்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து வறுமையை விட்டு நீங்குவோம். ஸோ நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே இது இருக்குது, இருந்தால் நம்ம வறுமையில் இல்லை அப்படிங்கிறது தான் முக்கியமானது. இப்போ டைப்ஸ் பார்க்கலாங்க. ஸோ நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போயிடுவோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் பாவர்ட்டி, அதாவது வறுமையின் வகைகள் எப்படி இருக்கும். ஃபஸ்ட்டு டைப் என்னது? அப்சல்யூட் பாவர்ட்டி. சொல்லும் போலே தெரியுது, முழுமையான வறுமை. முழுமையான வறுமை. அவர் யாருங்க? அவர் வெரி வெரி புவர், ரொம்ப புவரானவர். அவர் தான் வந்து ரொம்ப ஏழைன்னு சொல்கிறோம். ஏழை, அவர் தான் ஏழையாக வர்ணிக்கிறோம் நம்ம. சம் அப்சல்யூட் நீட்ஸ் ஆர் நாட் சஃபிஷியன்ட்லி சாட்டிஸ்ஃபைடு. ஸோ அடிப்படை தேவை கூட என்னால் பண்ண முடியாதுன்னா அவரை நம்ம என்ன சொல்லிடுவோம்? அப்சல்யூட் பாவர்ட்டி அப்படின்னு சொல்லிடுவோம். அதுக்கு திரும்ப எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏன்னா நம்ம வாழ்க்கை தரந்த உணவு, தங்குமிடம், வீடு இது இல்லாமல் இருக்க சூழ்நிலை இருக்கும் பார்த்தீங்களா, அவங்க தாங்க முழுமையான ஒரு வறுமையை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. என்னன்னா, பேசிக் ஹியூமன் நீட்ஸ் இல்லாமல் இருந்தால், பேசிக் ஹியூமன் நீட்ஸ் அதான் உணவு. சரிங்களா? அதே மாதிரி சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. சரிங்களா? சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர், நாட் ஓன்லி வாட்டர். ஒரு வாட்டர் இருக்குது, அது குடிக்க முடியாது இல்லையா, அது சேஃபாக இருக்கணும், நல்ல ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் இருக்கும். சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸ், புரியுதுங்களா? அதாவது இந்த கழிவு போகக்கூடிய இடங்கள் வந்து அட்லீஸ்ட் இருக்கணும். சுத்தமாக இருக்கிறதுங்கிறது 2வது விஷயம். சரிங்களா? இருக்கணும். அது இல்லாமல் இருக்கிற மாதிரி இருந்தால் அது வந்து வறுமைக்கு நோக்கி போயிடும் இல்லையா? அதே மாதிரி சுகாதாரம், தங்குமிடம், எஜுகேஷன்ஸ், இன்ஃபர்மேஷன்ஸ், ஏதாவது பிரச்சனையாக இன்ஃபர்மேஷன் கொடுக்குற அளவுக்கு இருக்கணும். ஸோ எல்லாமே இது வந்து இருக்கிறதா இந்த வறுமை. அதாவது இதெல்லாம் இருந்துச்சுன்னா வறுமை இல்லைன்னு அர்த்தம், இல்லைன்னா வறுமை இருக்கும். இப்போ அடுத்தது பாருங்கள், எக்ஸாம்பிள் கேட்கக்கூடிய பாயிண்ட்டை டச் பண்ணக்கூடியது பாவர்ட்டி ஹெட் கவுண்ட் ரேஷியோ. சரிங்களா? வந்து சும்மா சாதாரண படிச்சுட்டு போவோம், இது எக்ஸாம்பிளில் வந்துடுங்க. சரிங்களா? வறுமை தலை எண்ணிக்கை விகிதம்னா என்ன அப்படின்னு புரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசர்ஷன்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம வந்து டச் பண்ண முடியும். ஓகேங்களா? சரிங்க. இது ஒரு ரேஷியோங்க, விகிதம். இது ஒரு விகிதம். இது ஒரு விகிதம் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? அளவீடு செய்கிறோம், மெஷர்ஸ் பண்ணுறோம்.
எப்படி மெஷர்ஸ் பண்ணுறோம் பாருங்கள், பர் கேபிட்டா இன்கம் டிவைடட் பை கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், இதுதான் ஆக்சுவலாக வந்து மெஷர் பண்ணக்கூடியது. ஸோ பர் கேபிட்டா இன்கம்னா என்ன, தனி நபர் வருமானம். இதை பற்றி டீட்டெயில்ஸ் நம்ம முன்னாடியே நேஷ்னல் இன்கம்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் சரிங்களா, அதாவது தேசிய வருமானம் இருக்கு இல்லையா, நாட்டு வருமானம், அதில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். அது டிவைடட் பை நுகர்வு செலவுகள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு 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 விகிதத்தை உருவாக்குறோம். இதுதான் வந்து வறுமை தலை எண்ணிக்கை விகிதம் அப்படின்னு சொல்கிறோம். அல்லது எப்படி சொல்லலாம் வேறு மாதிரி அப்படின்னா, வறுமை கோட்டிற்கு கீழே வாழும் மக்களின் மொத்த எண்ணிக்கை, புரியுதுங்களா? வறுமை கோட்டு, அது நீங்கள் வந்து ஒரு பாவர்ட்டி லைன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க. அந்த பாவர்ட்டி லைனுக்கு கீழே யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள போய் கவுண்ட் பண்ணி பாருங்கள், அவங்க தாங்க பாவர்ட்டி ஹெட் கவுண்ட் ரேஷியோ அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹெட் கவுண்ட் ரேஷியோ பற்றி ஒரு கேரக்டர் சொல்கிறாங்க. என்ன கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷியோ வறுமையின் தீவிரத்தை பிரதிபலிக்காது. புரியுதுங்களா? ஸோ இது ஒரு சென்டென்ஸ். த ஹெட் கவுண்ட் ரேஷியோ டஸ் நாட் ரிஃப்ளெக்ட் தி சிவியாரிட்டி ஆஃப் தி பாவர்ட்டி. சரிங்களா? அதோடைய வந்து தீவிரத்தை புரிஞ்சிக்க முடியாது, இதை வச்சு பிரதிபலிக்க முடியாது அப்படிங்கிறது ஹெட் கவுண்ட் ரேஷியோ பற்றி சொல்கிறோம். நெக்ஸ்ட் டைப் ஒன்று பாருங்கள், ஒப்பீட்டு வறுமை. சரிங்களா? ஸோ ரிலேட்டிவ் பாவர்ட்டி அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இந்த ஒப்பீட்டு வறுமை இது ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் சோசியல் பெர்ஸ்பெக்டிவ், தட் இஸ் லிவிங் ஸ்டாண்டர்ட் compared to the economic standards of the population living in surroundings. ஸோ மற்றவர்களை நம்ம கம்பேர் பண்ணுறோம், ஒப்பிட்டு பார்க்குறோம், நம்முடைய ரிலேஷன்ஸை கம்பேர் பண்ணுறோம். சரிங்களா? எப்படி கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப வருமானம் சராசரி வருமானத்தை விட ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தில் இருக்கும் நிலை, அது ஒரு காரணம். இன்னொரு காரணத்தை நம்ம போய் உள்ளே பார்த்தோம்னா, ஹென்ஸ் இட் இஸ் எ மெஷர் ஆஃப் இன்கம்மிங் ஈக்குவாலிட்டி. இது வந்து வருமான சமத்துவ இன்மையின் அளவுகோல். இது முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ எக்ஸாமில் கேட்கக்கூடியது. சரிங்களா? எது வந்து இன்கம் இன்ஈக்குவாலிட்டியை மெஷர் பண்ணக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ரிலேட்டிவ் பாவர்ட்டி அப்படிங்கிறது மறந்துடக்கூடாது. சரிங்களா? இது மாதிரி வந்து நீங்களே கொஸ்டின்ஸ் ஜெனரேட் பண்ணி படித்து வச்சுக்கணும். சரி, இது எப்படி மெஷர் பண்ணுறோம்? பர்சன்டேஜ் மூலமாகவும் நம்ம மெஷர் பண்ணலாம். த பர்சன்டேஜ் ஆஃப் தி பாப்புலேஷன் வித் இன்கம் லெஸ் தென் சம் ஃபிக்ஸ்டு ப்ரொபோர்ஷன் ஆஃப் தி மீடியன் இன்கம். அது என்ன சொல்கிறாங்க, சராசரி வருமானம் இருக்குது பார்த்தீங்களா, வழக்கமாக சராசரி வருமானம் இருக்குங்களா, அந்த சராசரி வருமானத்தின் சில நிலையான விகிதத்தை விட குறைவான வருமானம் கொண்ட மக்களை தான் நம்ம என்ன சொல்கிறாங்க, உறவினர் வறுமை. புரியுதுங்களா? எனக்கு வந்து சராசரி வருமானம் இருக்குது. என்ன சராசரி வருமானம் ஒரு டிக் பண்ணி பாருங்கள். வருஷத்துக்கு நான் வந்து ஒரு 3 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன், வருஷத்துக்கு நான் 3 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணலாம். இதை விட குறைவாக நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து யாருங்க, அது ரிலேட்டிவ். ஸோ தான் சொல்கிறோம், ரிலேட்டிவ் பாவர்ட்டி அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ ரிலேட்டிவ் பாவர்ட்டிக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் உள்ளே போய் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதாவது கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ப்ரெசன்ட் when household income is lower than the median income particular country. ஸோ ஒரு குறிப்பிட்ட நாட்டில் சொல்கிறாங்க, அந்த சராசரி வருமானத்தை விட குடும்ப வருமானம் குறைவாக இருப்பது ஒப்பிட்டு வருமானம். ஸோ இல்லை கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு லைன்ஸையும் நீங்கள் வந்து பயாட் பண்ணணும். சில நேரத்தில் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட்டு ரீட் பண்ணுறீங்க. ஸோ நிறையா பேர் என்ன பண்ணுறீங்க, ரீட் அப்படின்னு படிக்கிறீங்க. ஸோ ரீட் கிடையாதுங்க. ஸோ டோன்ட் ரீட், ஸ்டடி. ஸோ இதில் சொல்லும் பொழுது ஸ்டடினாலே நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி ஆரம்பிச்சிருங்க. படிப்பது, ஸ்டடிங்கிறது என்னங்க, படிப்பது. பட் என்னங்க, புரிஞ்சு அறிஞ்சு ஆராய்ந்து படிப்பது தான் படிப்பு. தவிர ரீடுங்கிறது மேலோட்டமாக பார்ப்பது. எல்லோரும் மேலோட்டமாக பார்க்குறீங்க, மேலோட்டமாக பார்க்கக்கூடாது, ஸ்டடி பண்ணணும். ஓகேங்களா? ரைட். அடுத்த ஒன்று முக்கியமானது பாருங்கள், பாவர்ட்டி கேப் ரேஷியோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாவர்ட்டி கேப் ரேஷியோ. ஸோ தமிழ்லையும் புரியும் நமக்கு. வறுமை இடைவெளி விகிதம்னா என்ன, வறுமை இடைவெளி விகிதம் என்ன. ஸோ என்ன சொல்கிறோம், இது ஒரு விகிதம் தான். ரைட், ஓகே. இது ஏழைகளின் சராசரி நுகர்வுக்கும் வறுமை கோட்டிற்கும்
இடையே உள்ள இடைவெளி. ஸோ யாராருக்கு இடைவெளி பாருங்கள், ஏழைகளின் சராசரி நுகர்வுக்கும் வறுமை கோட்டிற்கும் இடையே உள்ள இடைவெளி. த கேப் பை விச் த மீன் கன்சப்ஷன் ஆஃப் தி புவர் below the poverty line falls short of the poverty line. அதான் வந்து poverty gap ratio அப்படிங்கிறது சொல்கிறோம். ஸோ சென்டென்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த வாக்கிய கூறுகள் கண்டிப்பாக எக்ஸாம்ஸில் கேட்பாங்க, படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், அதோட கேரக்டர்ஸ். அடுத்த ஒரு கேரக்டர் சொல்கிறாங்க. அதாவது இந்த பாவர்ட்டி கேப் இருக்கு இல்லையா, அது அதிகமாக இருந்தால், அதோடைய பாவர்ட்டி கேப் இண்டெக்ஸ் தான் குறியீடு, அதிகமாக இருந்தால், ஸோ பாவர்ட்டி இஸ் மோர் சிவியர். புரியுதுங்களா? அவங்க வந்து ஒரு குறியீடு கொடுக்குறாங்க. என்ன குறியீடு? வறுமை இடைவெளி குறியீடு அதிகமாக காணப்பட்டால் ஒரு நாட்டில் அங்கே வந்து வறுமை கடுமையாக உள்ளது அப்படிங்கிறது அர்த்தமாகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாவர்ட்டியை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி பாவர்ட்டி அப்படின்னு பிரிக்கிறாங்க. இன்னொன்று வந்து அது முதன்மை வறுமை அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. இன்னொன்று பாருங்கள் செகண்டரி பாவர்ட்டி. இதை ரெண்டையும் நீங்கள் வந்து பிரித்து படித்து புரிஞ்சிக்கணும். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்து படித்து புரிஞ்சிக்கணும். சரிங்களா? எல்லாம் வந்து கேட்பாங்க, எப்படியோ நேரடியாக கேட்பாங்க, மறைமுகமும் கேட்பாங்க எக்ஸாம்ஸில். அது பிரைமரி பாவர்ட்டி இதாங்க வந்து முதன்மை வறுமை. இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முதன்மை வறுமைன்னு என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சம்பாதிக்கிறேன், சரிங்களா, இன்கம் சம்பாதிக்கிறேன், சரிங்களா, இஸ் இன்சஃபிஷியன்ட், போதுமானதாக இல்லை. எப்போ? மீட் பேசிக் நீட்ஸ். புரியுதுங்களா? இல்லை, ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு அடிப்படை தேவைகளையே என்னால் பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு நான் பைசா சம்பாதிக்கிறேன் அப்படின்னா அதுதாங்க வந்து முதன்மை வறுமை அப்படிங்கிறது சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், செகண்டரி பாவர்ட்டி, அதாவது இரண்டாம் நிலை வறுமையை வந்து எதை குறிக்குது அப்படின்னு பாருங்கள். நல்ல ஒரு வித்தியாசத்தை பார்க்கணும், அது புரிஞ்சிருச்சு உங்களுக்கு. சரிங்களா? இப்போ என்ன அடுத்து சொல்கிறாங்க அப்படின்னா லக்ஸுரிஸ்னால் நாங்கள் ஆடம்பரமாக வாழ்கிறதுக்காக கார் வாங்குவது, சோஃபா வாங்கி போட்டுக்கிறது. சரிங்களா? இப்போ உட்காரத்துக்கு சேர் இருக்குது, இருந்தாலும் ஒரு சோஃபா வாங்கி போட்டுக்கலாங்க, ஒரு 40,000 1,00,000 சொல்கிறோம் இல்லையா, அதான் லக்ஸுரிஸ். அதுக்கு பேர் கார் வந்து வாங்குறது, காரில் சொகுசாக போகிறது, இதெல்லாம் ஆடம்பரமான வாழ்க்கை. சரி, இரண்டாம் நிலை வறுமை எப்போ சொல்கிறோம்? ஆடம்பரத்திற்காக பணம் தவறாக செலவிடப்படும் சூழ்நிலை. புரியுதுங்களா? ஸோ நம்ம வீட்டிலே இருக்கிறோம், திடீர்னு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 50,000க்கு ஒரு ஃபோனு வாங்கிடுறோம். சரிங்களா? நம்ம சம்பளம் எவ்வளோங்க? 10,000 15,000 20,000 சம்பளம் இருக்கும். ஆனால் 50,000க்கு நம்ம வந்து ஃபோனு வாங்கிட்டோம் அப்படின்னா உனக்கு என்ன தெரியும்? இது ஆடம்பரம் தான், இது லக்ஸுரிஸ் தான். ஓகே, ஆனால் அது இன்சஃபிஷியண்ட்டாக இருக்குது. அந்த பணத்தை நான் வந்து கொடுக்குறதுக்கு ரொம்ப சிரமப்படுறேனே, அந்த செலவிடும் சூழ்நிலையை எனக்கு உருவாக்கிட்டீங்க இல்லையா, அப்போ நான் வந்து இரண்டாம் நிலை வறுமையில் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ பிரைமரி பாவர்ட்டி எப்போ சொல்கிறாங்க, செகண்டரி பாவர்ட்டி எப்போ சொல்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஒரு இந்த சார்ட் ஒன்று கொடுத்துருப்பான் பாருங்கள். அதாவது இது ஒரு இந்த விசியஸ்னால் என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நச்சாக இருக்காமா. சைக்கிள் ஆஃப் பாவர்ட்டி, அந்த வறுமை ஒரு நச்சு சுழற்சி வறுமை, திருப்பி சுற்றி வரக்கூடிய ஒரு வறுமையாக இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஸோ லோ ப்ரொடக்டிவிட்டி, குறைவாக எனக்கு வந்து ப்ரொடக்டிவிட்டி இருக்குது, அதுலேருந்து லோ பெர் கேபிட்டா இன்கம் வந்துடுது, அதனால் நான் லோ லெவல் சேவிங் பண்ணுறேன், திரும்ப லோ லெவல் இன்வெஸ்ட் பண்ணுறேன், திரும்ப லோ ப்ரொடக்டிவிட்டி கிடைக்குது, சுற்றி வந்துகிட்டே இருக்குது. வறுமையின் நச்சு சுழற்சி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதுவே வந்து தமிழ்லையும் சொல்லும் பொழுது எப்போயுமே தமிழில் படிக்கும்போது நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? என்னது? குறைந்த உற்பத்தி திறன், குறைந்த உண்மை வருமானம். எனக்கு குறைந்த உண்மை வருமானம் இருக்கும் பொழுது நான் குறைந்த அளவு சேமிக்கிறேன், அது குறைந்த அளவு தேவையாக மாற்றிக்கிறேன். ரெண்டுமே சேர்ந்து தான் குறைந்த அளவுக்கு ஒரு முதலீடு பண்ணி குறைந்த உற்பத்தி செஞ்சு அது குறைந்த உண்மை வருமானமாக மாறி வந்துகிட்டே இருக்குது. இது ஒரு நச்சுங்க, வறுமையின் நச்சு சுழற்சி அப்படிங்கிறது நம்ம கிளியர் பண்ண முடியுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், பாவர்ட்டியை வந்து என்ன பண்ணுறாங்க, எஸ்டிமேட் பண்ணுறாங்க. பாவர்ட்டி எஸ்டிமேஷன் இன் இந்தியாவில் எப்படி பாவர்ட்டி எஸ்டிமேஷன் பண்ணுறாங்க? India growth is not the sole objective economic policy. It is necessary to ensure the benefits of growth occur to all sections of the society. அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. என்ன மீனிங் அப்படின்னா, இந்தியாவில் வந்து வறுமை மதிப்பீடு எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா,
பொருளாதார கொள்கையின் ஒரே குறிக்கோள் வளர்ச்சி அல்ல. சரிங்களா? அதாவது இந்த வறுமையை பற்றி பேசும் பொழுது நம்ம ஏற்கனவே இதை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். என்னென்னா ஜென்ரலி நம்ம என்ன பேசுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக், சரிங்களா, எக்கனாமிக் க்ரோத் அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா? எக்கனாமிக் க்ரோத் முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி எக்கனாமிக் க்ரோத் பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இந்த க்ரோத் அப்படிங்கிறது எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா வேர்டு என்னங்க, டெவலப்மெண்ட். புரியுதுங்களா? டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பேரை வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. எக்கனாமிக் டெவலப்மெண்ட் நம்ம எதில் இருக்கோம்? எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் இருக்கோம். ஸோ டெவலப்மெண்ட்டோட மீனிங் என்ன? க்ரோத்தோட மீனிங்னா அது பொருளாதார மேம்பாடு. மேம்பாடு எதை குறிக்குது அப்படின்னு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். அதாவது அவர் பணத்தோட சந்தோஷமாக இருக்கிறார், ஹாப்பினஸ்ஸாக இருக்காருங்க, அதான். ஸோ ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் வேல்யூன்னு சொல்லி ஒரு டைம் படிச்சிருப்போம் நம்ம, சரிங்களா? அதனால் அவர் பணத்தோட சந்தோஷமாக இருக்காது, சுகாதாரமாக இருக்கார். அப்படி இருந்தால் தான் அது வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ நம்மளுடைய கணக்கீடு எல்லாமே எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பேஸில் தான் இருக்குது. ஸோ வளர்ச்சியின் பலன்கள் சமூகத்தின் அனைத்து பிரிவினர்களுக்கும் கிடைப்பதையும் உறுதி செய்வது முக்கியமானது. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறோம்? டெவலப்மெண்ட் பற்றி சொல்கிறோம். அடுத்தது இதே மாதிரி டெவலப்மெண்ட் நம்ம வந்து எல்லாத்துக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டோம். சரி, இந்த வறுமை கோடு பற்றி முதலில் விவாதித்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. நோட் பண்ணிக்கலாம், தாதாபாய் நவ்ரோஜி. ஸோ தாதாபாய் நவ்ரோஜிங்கிறவர் தான் ஃபஸ்ட் டு டிஸ்கஸ் தி கான்செப்ட் ஆஃப் பாவர்ட்டி லைன். ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து ஒரு நூல் எழுதியிருக்காருங்க, சரிங்களா? இது வந்து ஒரு நூல் எழுதியிருக்காரு. அந்த நூலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நூலுடைய பெயர், அந்த டெக்ஸ்டோடைய பெயர், அந்த புக்கோட பெயர் வந்து பாவர்ட்டி அண்டு அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. பாவர்ட்டி அண்டு அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. ஸோ பிரிட்டிஷ் தன்மை அற்ற ஆட்சியும் இந்தியாவின் வறுமையும் அப்படிங்கிற ஒரு தன்னுடைய ஒரு புத்தகத்தில் அந்த கருத்து கொடுத்தவர் முதலில் தாதாபாய் நவ்ரோஜி. சரி, ஓகே. இது வரைக்கும் வறுமையோடைய கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம எங்கே போகிறோம், எந்தெந்த பிளேசஸில் டச் பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னும் டீப்பாக போயிட்டு வறுமையை தவிர்ப்பதற்கு என்ன செய்யணும், வறுமையை வரக்கூடாது என்ன செய்யணும், அதுக்கான ஆக்ஷன்ஸ் தான் இப்போ எடுத்திருக்காங்க. என்ன பிளானிங் கமிஷன்ஸ் அப்படின்னு கொண்டாங்க. ஏன்னா ஆரம்ப காலத்தில் சுதந்திரம் அடையும் நிலையில் அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட 10 இயர்ஸாக நம்ம வறுமையில் இருந்திருக்கோம். இந்தியா மிகப்பெரிய வறுமையில் இருந்திருக்கு இல்லையா? இன்றைக்கி அது வந்து மீட்டப்படுவதற்கு காரணம் இந்த திட்ட கமிஷன் தான், சரிங்களா? அந்த திட்ட கமிஷன் குழுக்கள் பணிகள் எல்லாம் உட்கார்ந்து பேசி அது நிறையா வந்து திங்க் பண்ணதுக்கப்புறம் தான் இன்றைக்கி வந்து டெவலப்மெண்ட் ஆகிருக்கும், சரிங்களா? அதை பற்றி படிக்க போகிறோம். டாக்டர் ஒய்.கே. அலக் 1977, இது ஒரு குழு. ப்ரொஃபஸர் டி.டி. லக்கட்வாலா எக்ஸ்பர்ட் குரூப் நிபுணர் குழு 1989. ஸோ டைம்லைன் சார்ட்லாம் மனப்பாடம் பண்ணி தட்டி வச்சுக்கணுங்க, எக்ஸாமில் கேட்பாங்க. ப்ரொஃபஸர் சுரேஷ் டி டெண்டுல்கர் 2005. சி ரங்கராஜன் 2012. இதெல்லாம் அவங்க தலைமையில் உருவாக்கப்பட்ட கமிட்டிஸுங்க, சரிங்களா? அந்த கமிட்டிஸ் வந்து ஒவ்வொரு ஒர்க்கையும் அவங்க செஞ்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லக்கட்வாலா படித்தோம் இல்லையா? ஸோ லக்கட்வாலா, டெண்டுல்கர், ரங்கராஜன்ஸ் ஹேவ் யூஸ்டு கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது அது அவங்களுடைய வந்து நுகர்வு செலவுகளுக்கான ஆய்வுகளை வந்து ஆராய்ச்சி பார்த்தாங்களாமா. என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர் கேபிட்டா கன்சப்ஷன் ஓவர் எ மந்த். ஒரு மாதத்தில் தள வருமானம் முக்கியமான ஒரு டூலாக எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க சர்வே பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த சர்வேடைய பேர் தான் என்எஸ்எஸ்ஓ. என்எஸ்எஸ்ஓனா நேஷ்னல் சாம்பிள் சர்வே ஆஃபீஸ். நேஷ்னல் சாம்பிள் சர்வே ஆஃபீஸ். நீங்கள் என்எஸ்எஸ்ஓன்னு சொல்லி நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸோட கம்ப்ளீட்டாக வரும். அதையும் நீங்கள் சேர்த்து படிச்சுக்கணும். இது வந்து வழிகாட்டியாக மாறிடும். அடுத்து தாதாபாய் நவ்ரோஜி தானே ஃபஸ்ட்டு அவர் சொன்னார். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். தாதாபாய் நவ்ரோஜி இவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாரு அப்படின்னா 1867-68 அப்போது ஒரு விலையை அடிப்படையாக கொண்ட வாழ்வாதார செலவு பற்றி சொல்கிறாருங்க. அதை வச்சு ஒரு வறுமை கூட கொண்டு வர்றாரு. என்ன, அரிசி, மாவு, பருப்பு, ஆட்டிறைச்சி, காய்கறிகள், நெய், தாவர எண்ணெய், உப்பு, சரிங்களா,
ஆகியவற்றின் வாழ்வாதார உணவின் விலை, இந்த விலையை பயன்படுத்தி 1867 68 என்ன பண்ணார் அவர்? பாவர்ட்டி லைனை கொண்டு வந்தார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பாருங்கள், நேஷ்னல் பிளானிங் கமிட்டி உருவானுச்சு, தேசிய திட்டமிடல் குழு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்பிசி இல்லையா? என்பிசி யாருங்க ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணா அப்படின்னு ஒரு கேள்வி கொடுத்தோம்னா மறந்துடக்கூடாது. 2 பாயிண்ட்டை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒருத்தர் யார் அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ், இன்னொருத்தர் ஜவஹர்லால் நேரு. 2 பேர்த்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? நீங்கள் நேஷ்னல் பிளானிங் கமிஷனில் போய் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு தான் ஃபஸ்ட்டு பேர் இருக்கும். ஆனால் இங்கே கூறப்பட்டுள்ளது 1938 முதலில் அவர் தான் அந்த பிரசிடென்ட் ஆஃப் தி காங்கிரஸாக இருந்தார். அப்போ 1938 சுபாஷ் சந்திர போஸ் வந்து காங்கிரஸுடைய தலைவராக இருக்கும் பொழுது இந்த என்பிசியை கொண்டு வந்தாருங்க, நேஷ்னல் பிளானிங் கமிட்டி. சரிங்களா? அதனால் கவனித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் கொஷின் எக்ஸாமில் கேட்கும்போது நம்ம ஆன்சர் கொடுக்க முடியும். அது வந்து சேர்மனாக இருந்தவர் ஜவஹர்லால் நேரு, கேடி ஷா as செக்ரட்டரி. தெரிஞ்சுக்கோ, இந்த மாதிரி 3 பேர், அதாவது அவங்க தான் வந்து 1938 இது மாதிரி ஒரு நேஷ்னல் தேசிய திட்டக்குழுவை வந்து கொண்டு வரணும். நிறுவியவர் சுபாஷ் சந்திர போஸ், தலைவராக இருந்தவர் ஜவஹர்லால் நேரு, செயலாளராக இருந்தவர் பேராசிரியர் கேடி ஷா அப்படிங்கிறது. இவர் வந்து நாங்கள் பொருளாதார திட்டத்தை உருவாக்குறதுக்கு ஒரு பிளான் பண்ணிட்டு ஒரு இலக்கு மாதிரி கொண்டு வந்து வச்சாங்க. ஸோ 1938 அப்படின்னு சொன்னோன்னு வச்சிங்களேன், அப்போ நமக்கு வந்து சுதந்திரம் ஆகாமல் இருந்தது அப்படின்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. பிறகு இப்படி சொன்னதுக்கப்புறம் எப்போ நடந்ததுங்க? 1962 தான் நடந்தது ஃபஸ்ட்டு பிளானிங் கமிஷன் ஒர்க்கிங் குரூப். சார் ரைட்டு, நம்ம வந்து இப்போ படிக்க போகிறது வறுமையை பற்றி படிக்கிறோம். இதையும் டச் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு பிளானிங், அது பிளானிங் கமிஷன் பற்றி. இந்த பிளானிங் கமிஷன்லாம் பண்ணாமல் இருந்தால் இன்றைக்கி வறுமையாகவே இருந்திருக்கும்ல. இதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வறுமை நீங்கி சந்தோஷமாக வாழ்கிறோம் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறோம். சரி, முதல் கட்ட இந்த கமிஷன் பணிக்குழு 1962 5 நபர்களை கொண்டு உருவாக்கப்பட்டதுங்க. சரிங்களா? இதில் என்ன தெரியும் சொல்கிறாங்க, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேசிய குறைந்தபட்ச தொகை மாதம் ஒன்றுக்கு ரூபாய் 100க்கு குறையாமல் கிராமப்புறங்களில், சரிங்களா, ரூபாய் 1960-61 விலையில் நகர்ப்புறங்களுக்கு 125, மாதத்துக்கு வந்து 100 ரூபா கொடுத்துருக்காங்க. 1960-61 திரும்ப 125 ரூபா கொடுத்துருக்காங்க. கிராமப்புறத்தில் வந்து 100, நகர்ப்புறத்தில் 125. இது மாதிரி நீங்கள் வந்து சம்பாதிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி பேஸ் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு பிளானிங் கமிஷன்ஸ் 1962 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரி, பிறகு என்னாச்சு? இந்த ஒய்கே அலக் கமிட்டி 1979 மினிமம் இன்கம் பேஸ்டு கலோரி பேஸ்டு பாவர்ட்டி லைன். லக்கட்வாலா கமிட்டி 1993 கன்சப்ஷன் பேஸ்டு ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் பாவர்ட்டி லைன். இப்படி அவங்களும் வந்து பல வகையில் குழு அமைச்சு இதை திங்க் பண்ணாங்க. ஒய்கே அலக் கமிட்டி 1979 குறைந்தபட்ச வருமான அடிப்படையில் கலோரி அடிப்படையான வறுமை கோடு, இது மாதிரி வரிசையாக எல்லாமே கொண்டு வந்து நிறையா கமிட்டி கொண்டு வந்து திங்க் பண்ணி என்ன செஞ்சாங்க பாருங்கள். சுரேஷ் டெண்டுல்கர் கமிட்டி ஏற்கனவே படித்தோம் இல்லைங்களா? சுரேஷ் டெண்டுல்கர் கமிட்டி. இந்த கமிட்டி வந்து எஜுகேஷன், ஹெல்த், எலக்ட்ரிசிட்டி, டிரான்ஸ்போர்ட் எல்லாத்துலேயும் வந்து அவங்க நிறையா கான்சன்ட்ரேட் பண்ணி மாறுதலுக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ இதனால் மாற்றத்தை நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுங்க. அடுத்த ரங்கராஜன் கமிட்டி என்ன செஞ்சாங்க பாருங்கள். 2014 இந்த பர்சன் ஸ்பெண்டிங் பிலோ 47 rupees per day in cities, 32 rupees வில்லேஜ் பி கன்சிடர்டு புவர். நினச்சி பாருங்கள், ஒரு நாளைக்கு சாதாரணமாக 100 ரூபா, 150 ரூபா, 200 ரூபா ஆவரேஜாக சொல்கிறேன். ஆவரேஜாக சார் நான் இன்றைக்கி ஒன்றுமே செலவு பண்ணலைங்க சார் அப்படிங்கிறவங்களை பற்றி இல்லை. ஆவரேஜாக எடுத்திங்கன்னா கண்டிப்பாக 100 ரூபா ஒரு நாளைக்கு செலவு பண்ணிடுவோம். அப்போ அவங்க கொடுத்துருக்க கணக்கு வந்து பார்த்திங்கன்னா 32 ரூபா, 42 ரூபா அப்படிங்கிறது இதுக்கு கீழே செலவு பண்ண தான் முடியும் அப்படிங்கிறது தான் அவங்கள தான் நம்ம வறுமை கோடுக்கு கீழே வறுமை அப்படின்னு சொல்கிறோம். இன் ஜூலை 2013 ஓகேங்களா, டெண்டுல்கர் பாவர்ட்டி லைன் பற்றி சொல்கிறாருங்க. பிளானிங் கமிஷன்ஸ் ரிலீஸ்டு பாவர்ட்டி டேட்டா 2011 and 12. என்ன சொல்லியிருக்காங்க? the country was pegged 269.8 million or
21.9% ஆஃப் தி பாப்புலேஷன் பேஸ் பண்ணி சொல்கிறாரு இந்த டெண்டுல்கர். ஓகேங்களா. அடுத்தது அவர் நோ அஃபிஷியல் பாவர்ட்டி எஸ்டிமேட்ஸ் இன் இந்தியா ஹேவ் பீன் ரிலீஸ்டு. சரியாக அவர் வந்து அதிகாரப்பூர்வ வறுமை மதிப்பீடுகளை வந்து வெளியிடப்படவில்லை இந்த டெண்டுல்கர் அப்படிங்கிறதும் முக்கியமானது. அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணாங்க, பிலோ பாவர்ட்டி லைன் பிபிஎல் அப்படிங்கிற ஒரு சென்சஸ் எடுத்தாங்க. அந்த சென்சஸ் லாஸ்ட் டைம் எடுத்தது கேள்விப்பட்டிருப்பேன் இல்லையா, சோஷியோ எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸ் 2011 எடுத்தாங்க. இப்போ அடுத்த சென்சஸ் எடுக்க போகிறாங்கிறதும் நம்ம இன்டிமேட் பண்ணிட்டாங்க. எப்போ எடுக்க போகிறாங்க? 2027 எடுக்க போகிறாங்க. ஐ திங்க் March 1 நினைக்கிறேன். March 1 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ மாறுதலுக்கு இருந்தால் மாற்றிக்குங்க, ஏன்னா தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம். மேபி சேஞ்சுடு இல்லையா, இந்த 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 மந்தில் சேஞ்சஸ் இருக்கும். பட் 2027 கன்ஃபார்ம். அப்போலேருந்து சென்சஸ் வந்து ஸ்டார்ட், அதாவது 34 நினைக்கிறேன், 36வது சென்சஸாக எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து நியூஸில் கேள்விப்பட்டது. ஸோ நீங்களும் கேள்விப்பட்ட சரியான விடையை சொல்லுங்கள். ரைட். இப்போது இந்த சென்சஸ் எடுத்துகிட்டு ஒவ்வொரு கமிட்டியும் எப்படி இந்த சார்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சரிங்களா. ஸோ 1973, 93, 94, 2004, 2006 லக்கட்வாலாவுடைய கமிட்டி. அதே மாதிரி 2009, 10, 11, 12 டெண்டுல்கர் கமிட்டி. 2009, 10, 2012 ரங்கராஜன் கமிட்டி. ஸோ ரூரலில் வந்து எப்படி இருந்திருக்குது பாருங்கள். 56 பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, த ஃபாலோயிங் ஆர் தி பாவர்ட்டி எஸ்டிமேட்ஸ் பை வேரியஸ் குரூப்ஸ். பாவர்ட்டி எஸ்டிமேட்ஸ் என்ன இருக்குது பாருங்கள். பாவர்ட்டி குறைஞ்சிக்கிட்டே வருதா தெரியுதுங்களா. அதே மாதிரி அர்பன் எனர்ஜி குறைஞ்சிக்கிட்டே வருதா, ஆல் இந்தியாவில் குறைஞ்சிக்கிட்டே வருதா. எப்போ? 2004, 2005. ஸோ அப்சல்யூட் பார்த்தீங்கன்னா அப்படின்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் 32, 30 இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. டெண்டுல்கர் கமிட்டி வரும்போது பாருங்கள் 33, 25, 13 குறைஞ்சிட்டே வருது பாருங்கள். ஸோ பாவர்ட்டினாச்சுங்க குறைஞ்சிட்டு வருது. பட் கொஞ்சம் டிஃப்ரென்ஸும் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த சார்ட்டை கோத்ரூ பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு பாருங்கள், மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். சரிங்களா. பல பரிமாண வறுமை குறியீடுகளை படித்து வச்சுக்கணும், எக்ஸாமில் கேட்பாங்க. இன்றைக்கி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த 5 years பிளான்ஸ் இல்லைங்களா. 5 years அது இந்த பிளானிங் கமிஷன் பண்ணக்கூடிய 5 வருட திட்டக்குழு இன்றைக்கி இல்லைங்களா. அதுக்கு பதிலாக தான் இப்போ என்ன பண்ணுறோம், நித்தி ஆயோக் அப்படின்னு கொண்டு வந்தோம். இது ஒரு மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸை சொல்லக்கூடியது. எல்லா ஏரியாலையும் நம்ம எல்லா டெரிட்டரி கம்ப்ளீட்டாகவே சொல்லக்கூடியது. ஆல் ஸ்டேட்ஸ், ஆல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் இந்தியா, த மெஷரிங் டிப்ரிவேஷன்ஸ் அக்ராஸ் 12 இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிகேட்டர்ஸ்னால் குறியீடு கொடுத்துருக்காங்க. நித்தி ஆயோக்கு 12 குறியீடுகள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ அரௌண்ட் 13.5 crore people moved out மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி டியூரிங் திஸ் பீரியட் அப்படின்னு கொடுத்துட்டு வரிசையாக சொல்லிட்டு வராங்க பாருங்கள், எத்தனை சதவீதம் இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா பாப்புலேஷன்ஸ் லிவிங் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி டிக்ரீஸ்டு ஃப்ரம் 25% இன் 2015-16 again to 15% 2019-21. புரியுதா. அப்படியே டிராஸ்டிக்காக நம்மளுக்கு வந்து டிராஸ்டிக்காக சொல்கிறத விட கிராஜுவலாக நம்மளுக்கு பாவர்ட்டி வந்து குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. அதனால தான் நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் பார்த்தீங்களா, சாப்பாடு இல்லாமல், தங்குறதுக்கு இடம் இல்லாமல், சரிங்களா, தூங்குறதுக்கு இடம் இல்லாமல், சுகாதாரம் அது ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி இல்லாமல், இன்ஃபர்மேஷன்ஸ் ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ண முடியாமல், சானிடேஷன்ஸ் கழிவு நீக்கம் இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் அப்படி யாராவது ஒருத்தர் இருக்காங்கன்னா யாருமே கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது இல்லையா. அப்படி இல்லைன்னா என்ன மீனிங், இந்தியா வந்து வறுமையை நீக்கி விட்டுவோம், வறுமை வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ செல்ஃப் எவாலுவேஷன்ஸ் பண்ணி பார்த்துக்கணும், அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள், இண்டிகேட்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க. இந்த இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் தியர் வெயிட்ஸ் பேஸில் சொல்கிறாங்க. ஹெல்த்தில் பற்றி இண்டிகேட்டர்ஸ். ஸோ ஹெல்த் எப்படி இருக்கும்னா 1/3 பார்ட் சொல்கிறோம். அந்த 1/3ல் 1/6 நியூட்ரிஷன், 1/12 சைல்டு அடாலசன்ட் மார்டாலிட்டி, சரிங்களா. அதே மாதிரி மேட்ரினல் ஹெல்த்து, இந்த 3ஐயும் கம்பேர் பண்ணுறாங்க இந்த உடல் நலத்தில். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம கவர்மெண்ட் வந்து நிறையா ஸ்கீம்ஸ்லாம் இதுக்கெலாம் கொண்டு வந்திருக்காங்க. பார்த்திங்கன்னா ஆரம்ப சுகாதார நிலையம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா.
ஆரம்ப சுகாதார நிலையம் அதெல்லாம் வந்து பார்த்து இந்த மேட்ரினல் ஹெல்த் பார்க்குறாங்க. ஸோ சைல்டு அடாலசன்ட் மார்டாலிட்டியை பார்க்குறாங்க. நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே அங்கே கேர்ஃபுல்லாக பார்த்துட்ருக்காங்க. அதே மாதிரி எஜுகேஷ்னல் சிஸ்டத்தில் வந்து பாருங்கள், இதில் 1/3 வந்து 1/6 இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங், ஸ்கூல் அட்டண்டன்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ கல்வி அனைத்தையும் வகையிலையும் எப்படி இது வந்து பிரித்து பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறதான் பார்க்குறோம். ரைட், இது வரைக்கும் நம்ம வந்து எல்லா டீட்டெயில்ஸ் பார்த்தோம். அடுத்த ஒரு டீட்டெயில்ஸ் பாருங்கள், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரணங்கள். வறுமைக்கான காரணங்கள் என்ன? காசஸ் ஆஃப் பாவர்ட்டி இன் இந்தியா. என்னென்னா காரணங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈஸியான காரணங்கள் தான், பெருசு நம்ம வந்து சிந்தித்து யோசிக்க வேண்டிய காரணங்களே இல்லை. முதல் காரணம் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், மக்கள் தொகை வெடிப்பு. நம்ம எதிர்பார்த்துருப்போம் இல்லையா, இத்தனை க்ரோர்ஸ் தான் இருக்கணும், அதிகமாக மல்டிப்புளாக ஆயிடுச்சு, நம்ம என்ன பண்ணுறது? அது வந்து பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். சோசியல் எக்ஸ்க்ளூஷன், என்னது? கேஸ்ட்டு, ஜெண்டர், சமூக விலக்குன்னு சொல்லக்கூடிய சாதி, பாலினம், இதை பொறுத்தும் வறுமை பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஃபியூச்சரில் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்னது? குறைந்த விவசாய உற்பத்தி திறன். இது வரக்கூடாது இல்லையா? அது லோ அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டிக்கு போயிடக்கூடாது. கேர்ஃபுல்லாக நம்ம இப்போ வந்து சேஃப் லைனில் இருந்தாலும் ஃப்யூச்சரில் வந்துடக்கூடாது. ஹியூஜ் அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலையின்மை இருக்க தான் செய்து, பெரும் வேலையின்மை வரக்கூடாது. வந்துச்சுன்னா அது காரணமாக மாறிடும். லோ ரேட் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஃபார் 40 இயர்ஸ் ஸ்டில். சரிங்களா? ஸோ 40 ஆண்டுகளாக குறைந்த பொருளாதார வளர்ச்சி விகிதத்துக்கு போயிடக்கூடாது. சரிங்களா? அதை ஃபஸ்ட்டு நம்ம திங்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி ப்ரைஸ் ரைஸ் அண்ட் இன்ஃப்ளேஷன், விலை உயர்வு, பணவீக்கம், ரெண்டுமே நடக்கக்கூடாது. தொடர்ந்து நடக்க என்னாகும்? வறுமைக்கு டச் பண்ண போயிடுவோம். அதே மாதிரி கலோனியல் பாஸ்ட், கலானித்துவம் கடந்த காலத்தை கம்பேர் பண்ணுறது. கரப்ஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சது இல்லையா? ரூரல் இன்டெப்டன்ஸ், கிராமப்புற கடன்கள்லாம் குறைச்சோம்னா நம்ம என்ன ஆகும்? வறுமைன்னு திரும்பவும் போக மாட்டோம். ஜெண்டர் இன்ஈக்வாலிட்டி, பாலின சமத்துவமின்மை. லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் நேச்சர் ஆஃப் பாவர்ட்டி, வறுமையின் தன்மை பற்றி புரிதல் இல்லாமை. சரி, ரைட், ஓகே. எத்தனை பார்த்துருக்கோம்? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். சார் இது எப்படி படித்து வைக்கிறது, இல்லை எப்படி கொஷின் கேட்பாங்களா? கண்டிப்பாக கேட்பாங்க. பின்வரும் எவை வறுமைக்கான காரணங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு 4 பாயிண்ட் கொடுத்தா, 4 ABCDE கொடுத்தானா மாட்டிக்குவ நீ. ஏன்னா நீ என்ன செஞ்சுருக்கிற? உனக்கு பிடிச்சமான வேர்டு எது? ரீடு. என்ன செய்கிறேன்? நான் ரீட் பண்ணுறேன். ரீட் பண்ணக்கூடாது. நான் செஞ்ச அந்த வேலை தான். நான் செஞ்சுருக்கிறது என்னங்க? ரீட் தான் பண்ணியிருக்கிறேன். ஸ்டடி பண்ணு. ரீட் பண்ணி, ஸ்டடி பண்ணி, ரீகால் பண்ணி, மைண்டில் உட்கார வச்சுக்கிட்டு, கண்ணை மூடிட்டு, ஸ்கூல் லெவலில் சொல்லியிருப்போம்ல 10th ஸ்டாண்டர்டில், அப்படியே கண்ணை மூடிட்டு கடன்னு அது மாதிரி சொன்னால் மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்கும். எக்ஸாமில் அதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு பிரெயின் ஹெல்ப் பண்ணும். ரீட் பண்ணிட்டு போனீங்கன்னா, ஐயோ படித்தனே வர மாதிரி இருக்கே, ஞாபகம் இல்லையே, ஏதோ வர மாதிரி இருக்கே, இப்படி குழப்பத்தில் உட்காந்துக்குவேன். புரியுதா? அதுக்காக நேரத்தை ஒதுக்கணும். ரைட், இப்போ பாருங்கள், இப்போ டீட்டெயிலாக உள்ளே போடுறோம். அதை அந்த காரணத்தை. The distribution land is highly skewed in rural areas. ஸோ நிலங்களை சரியாக பிரிக்கப்படாமல் இருக்கிறது. ஊரக நிலப்பகுதியில் சிலரிடம் மேற்குவிந்து காணப்படுவது. பெரும்பான்மை கிராம மக்கள் தங்கள் குடும்ப தேவைகளுக்காக அந்நிலங்களை கூலிக்கு வேலை செய்கிறார்கள். எங்கெங்க நம்ம வந்து இந்த அக்ரிகல்ச்சரல் நிலத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது லேக் ஆஃப் நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட், பண்ணை சாராத தொழில்களில் வேலையின்மையாக இருக்குது. பண்ணை சாராத தொழில்களில் வந்து வேலையின்மை. என்னாச்சு? த நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டூ நாட் மேட்ச் தி இன்க்ரீஸிங் லேபர் ஃபோர்ஸ். ஸோ லேபர் ஃபோர்ஸ்னால் என்னதுங்க? தொழிலாளர் சொல்கிறாங்க இல்லையா, உழைப்பாளர்கள். அந்த உழைப்பாளர்கள் தான் லேபர் ஃபோர்ஸ். அந்த இன்னைக்கு வந்து ஆட்களே இல்லை. எங்கெங்க நிறையா வந்து ஃபார்மர்ஸ் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். சார் இது மாதிரி வந்து வேலை செய்கிறதுக்கு ஆளுங்களே இல்லைங்க. குறைவாக நாங்கள் வந்து இடத்துல வந்து நெல் கொஞ்சம் வச்சுருக்கோங்க, அதுக்கப்புறம் இந்த கரும்பு போட்டிருக்கோங்க, அப்படி இப்படி போட்டிருக்கோங்க, இப்படி சொல்லி நிலைமை வந்துட்டுருக்குது இல்லையா? அதை கொஞ்சம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும். லேக் ஆஃப் பப்ளிக் செக்டர் இன்வெஸ்ட்மெண்ட். சரிங்களா? ஸோ பொதுத்துறைகளில் முதலீடு இன்மை. ஸோ இதெல்லாம் காரணமாக மாறுது. எதுக்கு? பாவர்ட்டிக்கான காரணங்கள்.
அதோடைய எக்ஸ்ப்ளனேஷன் தான் கொடுத்தாங்க. மனித வளத்தை வந்து மேம்படுத்துவதற்கான முதலீடு நமது நாட்டில் மிக குறைவாக உள்ளது, அல்லது என்னங்க வறுமைக்கு அடிப்படையான காரணமாக ஆயிரும். ஸோ முதலீடு முக்கியமானது. அடுத்தது என்னங்க, இன்ஃப்ளேஷன்ஸ், பணவீக்கம் இல்லையா. பணவீக்கம் என்னது, பொருட்களின் விலை அதிகரிப்பதால் ஊரக மக்களின் வாங்கும் வசதி குறைந்து ஊரக வறுமைக்கு வழிவகுக்கிறோம். ஸோ இது ஒரு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எக்ஸாம்பிள்ஸாக நம்ம திங்க் பண்ணலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொருளுடைய விலை அதிகமாகிடுச்சுன்னு வச்சுங்களேன், வாங்க மாட்டாங்க யாரும். வாங்காமல் என்ன பண்ணுவாங்க, குறைவாக வாங்குவாங்க, அல்லது வாங்காமல் இப்போ வாங்க வேண்டாம் பின்னாடி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. சரிங்களா. அப்போது என்ன ஆகும், ரூரல் புவர் லீடிங் டு ரூரல் பாவர்ட்டியை டச் பண்ணோம் எப்போ, பணவீக்கத்தினால. சரிங்களா, இன்ஃப்ளேஷன்னால். அடுத்த ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, லோ ப்ரொடக்டிவிட்டி. அது வந்து இது எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. குறைந்த உற்பத்தி திறன், ப்ரொடக்டிவிட்டி. ஸோ ப்ரொடக்ஷன் வேறு, ப்ரொடக்ஷன்னா உற்பத்தி, ப்ரொடக்டிவிட்டினா உற்பத்தி திறன். ஊரக தொழிலாளர்கள் மற்றும் பண்ணைகளின் குறைந்த உற்பத்தி திறன் வறுமைக்கு காரணமாயிரும். புரியுதுங்களா. அதாவது வந்து ஒரு பொருளை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறோன்னு வச்சுங்க, அது வந்து நான் ஆக்சுவலி வந்து என்ன சொல்கிறோம், நம்ம 100%க்கு வந்து ஒரு 98% வந்து ப்ரொடக்ஷன் பண்ணணும். ஆனால் உற்பத்தி திறன் சரியில்லாதனால 60% நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா டிமாண்டும் க்ரியேட் ஆகும், அந்த தொழில் தக்க வைக்க முடியாது, அந்த தொழிலை வந்து தக்க வைக்க முடியாது. ஸோ ஜென்ரலி 95% ஆகுது நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணணும். ஆனால் 78% நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய 22-23% வேஸ்டேஜாக போணுச்சு அப்படின்னா லாஸுக்கு போய் நிற்கும். அப்படிங்கிறது தான் அது முக்கியமானது. அடுத்தது பாருங்கள், அன்ஈக்குவல் பெனிஃபிட் ஆஃப் க்ரோத். அன்ஈக்குவல், அது வளர்ச்சியின் அந்த நிலை வந்து எப்படி இருக்குங்க, சமனற்ற நிலை. வளர்ச்சி எப்படி இருக்குது, சமனற்றதாக இருக்குது. புரியுதுங்களா. அப்போ பொருளாதார வளர்ச்சியினால் ஏற்படும் நன்மைகளை நகர்ப்புற பணக்காரர்களே அனுபவிப்பதால் சொத்துக்களை அவர்களிடமே குவிந்து உள்ளன. புரியுதுங்களா. சமனற்றம், அதாவது ஆரம்ப காலத்தில், அது பிரிட்டிஷ் காலத்திலே வந்து நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய கம்பெனிஸ், பிரிட்டிஷோடைய நிறையா கம்பெனிஸ் வந்து எங்கே ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா ரூரலில் போய் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அவுட்டரில், ரூரலில், காலியான இடத்துல, கிராமப்புறத்தில் தான் ஒரு இண்டஸ்ட்ரிலாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த இண்டஸ்ட்ரி வர்றதுனால அந்த ஊர் வளரணும், அதே மாதிரி ஸ்பேஸும் நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும், வேலை வாய்ப்பும் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அங்கே போய் போகிறது. ஸோ அதான் வந்து அன்ஈக்குவல் பெனிஃபிட். இப்போ ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா, இப்போ எஸ்டேட், அது இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்னு சொல்லி அங்கேயே அதிகமாக வருது இல்லைங்களா. அதை தவிர்த்துட்டு கொஞ்சம் கிராமப்புறத்துலேயே நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். லோ ரேட் எக்கனாமிக் க்ரோத். லோ ரேட், அது குறைந்த பொருளாதார வளர்ச்சி விகிதத்துலேயும் வந்துடக்கூடாது. இதெல்லாம் வந்து வறுமைக்கு காரணமாக மாறிடும். இந்திய பொருளாதார வளர்ச்சி பணக்காரர்களுக்கு சாதகமாகவே உள்ளது அப்படிங்கிறது தான் குறைந்த பொருளாதார வளர்ச்சி வீதம் அப்படிங்கிறது வந்துடும். அடுத்து பாருங்கள், மோர் எம்ஃபாசிஸ் ஆன் லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ். Such industries are capital intensive, do not generate more employment opportunities. பெரிய பெரிய தொழிற்சாலைகள் தான் இருக்குது, அதில் முக்கியத்துவம் தெரியுது நமக்கு. ஆனால் வேலை வாய்ப்பு உருவாக்காமல் வச்சுருந்தாங்க வச்சுங்களேன், அது வந்து பிரச்சனை ஆயிரும்ல. இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஐடி கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி கம்பெனிஸு சாதாரண ஒரு காலேஜில் 10,000, 15,000, 20,000 பேரை எடுத்துகிட்டு இருந்தாங்க. சாதாரண ஒரு காலேஜில். இந்த காலேஜெலாம் வந்து அது சொல்கிறது பிளேஸ்மெண்ட் ஆகுமா அப்படிங்கிற காலேஜும் சொல்லாத, ஆகாத காலேஜெலாம் ஆகிட்டு இருந்தது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட் டோட்டலாகவே குறைஞ்சிருக்குது. அப்போ வேலைவாய்ப்பு குறையுது இல்லையா, அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அடுத்து பாருங்கள், சமூக குறைபாடுகள். ஏதாவது குறைபாடு, சோஷியல் எவில்ஸ், என்னென்ன குறைபாடுகள். ஸோ எக்ஸாம்பிள் சொல்ல போனால் வச்சுங்களேன், சமுதாயத்தில் நிலவும் பழக்க வழக்கங்கள், அதே மாதிரி நம்பிக்கைகள், ஆக்கமற்ற உற்பத்தி செலவை வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இன்க்ரீஸிங் அன்ப்ரொடக்டிவ் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அதிகமாகிடும். தீஸ் ஆர் தி ரீசன்ஸ். ஸோ ரீசன்ஸை கரெக்டாக நீங்கள் வந்து படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, வறுமையை எப்படி நீங்கள் அணுகணும் அது. ஸோ பாவர்ட்டி அலிவேஷன்ஸ், ஹவு கேன் வி அப்ரோச் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான பாயிண்ட்டு. க்ரோத் ஓரியன்டட், வளர்ச்சி சார்ந்ததை பார்க்கணும். இதுக்கு வந்து க்ரோத் ஓரியன்டுக்கு வந்து இந்த ட்ரிக்கிள் டவுன் தேரி.
அதே மாதிரி செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் நம்ம சொல்கிறோம்ல அதிக வந்து இப்போ சுய வேலைவாய்ப்பு. இந்த சுய வேலைவாய்ப்பு உருவாக்குவதற்கு தான் பார்த்திங்கன்னா நிறைய நம்ம கவர்மெண்ட்டே வந்து நிறைய ட்ரைனிங் சென்டர்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் மினிமம் பேசிக் அம்யூனிட்டிஸ் டைரக்ட்லி குறைந்தபட்ச அடிப்படை வசதிகளை நேரடியாக வழங்குதல். இந்த வேலைகளையும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். இதெல்லாம் வந்து அணுகுமுறை. எப்படிங்க ஒழிக்கிறது, அதுக்கான திட்டங்கள் என்ன அப்படிங்கிறது தான் அடுத்தது. பாவர்ட்டி அலிவேஷன் ஸ்கீம்ஸ் திட்டங்கள், நிறைய திட்டங்கள் உருவாக்கியிருக்காங்க கவர்மெண்ட். சரிங்களா? நிறைய திட்டங்கள் நம்ம வந்து படிச்சுக்கணும். அந்த திட்டம் நமக்கு வருதோ வரலையோ அது வேறு விஷயம். ஆனால் எக்ஸாமுக்கு நீ வந்து தேடி கண்டுபிடிச்சி ஸ்டேட் லெவல்லையும் நேஷ்னல் லெவல்லையும் எல்லா திட்டத்தையும் படிச்சுக்கணும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா கரண்ட்டாக இப்போதைக்கு தற்போது நியூஸ் சேனல்ஸு, அதுக்கப்புறம் கட்டுரைகள், ஆர்டிகல்ஸ்னு சொல்லுவாங்க, கட்டுரைகள் படிக்கணும், மேகசின்ஸ் படிச்சுக்கணும். ஸோ இது மாதிரி தொடர்ந்து செய்யும் பொழுது தான் இது மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் ஸ்கீம்ஸ் பாருங்கள். ஸோ இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் IRDP பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வரக்கூடிய இந்த திட்டங்கள் அனைத்தையுமே திருப்பி படித்து வச்சுக்கிட்டா கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லலாம். கேட்கலாமா ஒரு கொஷின் இதுலேருந்து? அது இது மாதிரி ஒரு திட்டம், ஒரு 4 திட்டம் கொடுத்துட்டு இதில் வறுமை ஒழிப்பு திட்டம் எது இல்லை, எது சரியானது இல்லை, தி இன்கரெக்ட் ஆஃப் பாவர்ட்டி அலிவேஷன் ஸ்கீம்ஸ், விச் ஒன் இஸ் இன்கரெக்ட் ஆஃப் பாவர்ட்டி அலிவேஷன் ஸ்கீம்ஸ் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டோம்னா ஆன்சர் சொல்ல தெரியணும் இல்லையா? நம்ம வந்து ரீட் பண்ணிட்டு போயிடக்கூடாது, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். வேறு வழியே இல்லை. சில பகுதியை நம்ம மனப்பாடம் தான் பண்ணி ஆகணும், சில பகுதியை புரிஞ்சு தான் போயாகணும். அதுதான் வந்து சிறப்பான வழியே. சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஜவஹர் ரோஜர் யோஜனா, ஜவஹர் கிராம் சம்ரிதி யோஜனா. இது எல்லாமே வறுமை ஒழிப்பு திட்டம். ரூரல் ஹவுசிங், இந்திரா ஆவாஸ் யோஜனா, இதெல்லாம் வந்து வறுமை ஒழிப்பு திட்டம். ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம், வேலைக்கான உணவு திட்டம். நேஷ்னல் ஓல்ட் ஏஜ் பென்ஷன் ஸ்கீம், நினச்சி பாருங்கள். இது இந்த திட்டத்தை நினச்சி பாருங்கள். தேசிய முதியோர் ஓய்வு திட்டம் வறுமை ஒழிப்பு திட்டமா? கேள்வி கேட்கலாம் இல்லையா? கண்டிப்பாக இல்லை. அது வந்து முதியோருக்கு தான் ஓய்வு திட்டம் கொடுத்துருக்காங்க, வறுமையாக ஒழிக்க போது அது மாதிரி வந்துடும். கரெக்டாக நீங்கள் வந்து படித்து வச்சுக்கணும். அன்னபூர்ணா ஸ்கீம், இதை வந்து பாருங்கள், இதுவும் எக்ஸாமில் கேட்பாங்க. சாதாரண ஒரு பேர் போட்டு அன்னபூர்ணா திட்டம், இந்த திட்டம் வந்து வறுமை ஒழிப்பு திட்டமா அல்லது வந்து இன்னொரு வேறு ஏதோ சம்மந்தப்பட்ட பெயர்களை கண்டுபிடிச்சி அப்படிக்குள்ளே கொடுத்துருவாங்க. கரெக்டாக படித்து வச்சுக்கோங்க. சம்பூர்ணா கிராமின் ரோஜர் யோஜனா, SGRY, எல்லாத்தையும் படித்து வச்சுக்கிறோம். அடுத்தது பாருங்கள், மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் 2005, இது ஒரு வறுமை திட்டம், வறுமை ஒழிப்பு திட்டம். சரிங்களா? அடுத்தது வந்து 2011 வந்து நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன்ஸ். ஸோ அஜீவிகா, இந்த அஜீவிகா 2011 ஸ்ட்ராங்காக படித்து வச்சுக்கோ. சரியா? அஜீவிகா 2011 அப்படிங்கிறத வந்து படிச்சுக்கோ. அஜீவிகா திட்டம் என்ன திட்டங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வறுமை ஒழிப்பு திட்டம். நேஷ்னல் அர்பன் லைவ்லிஹுட் மிஷன்ஸ், தேசிய நகர்ப்புற வாழ்வாதார பணி. அடுத்தது பாருங்கள், பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா. ஸோ நீங்கள் வந்து நிறைய பேர் நான் வந்து கேள்விப்பட்டிருப்பேன், கிளாஸ் நடக்க நான் எழுதிட்டுருக்கேன். எதையுமே நீங்கள் எழுத வேணாம், 100% லிசன் பண்ணுங்கள் போதும். ஏன்னா இது உங்களுக்கு பிடிஎஃபாகவே அனுப்புகிறோம். சரிங்களா? பிடிஎஃபாகவே அனுப்புகிறோம். நீங்கள் வந்ததுக்கப்புறம் படிச்சுக்கலாம். இதை முன்னாடிலாம் அனுப்ப மாட்டோம், இப்போலாம் அனுப்புகிறனால உங்களுக்கு படிக்கிறதுக்கு இன்னும் சிறப்பாக பாயிண்ட்ஸ்லாம் கிடச்சிரும். ஓகேங்களா? பிரதான் மந்திரி ஜனதன் யோஜனா, பிரதான் மந்திரி ஜனதன் யோஜனா, பிஎம் சவநிதி, இல்லையா? சவநிதி, பிஎம் சவநிதி. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. பிஎம் சவநிதினா என்ன அது தெரிஞ்சு வச்சுக்கணும். இது எதுக்காக? வறுமை ஒழிப்பு திட்டத்துக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ பிஎம் விஸ்வகர்மா யோஜனா, நம்ம வந்து பிஎம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி ஒரு ப்ரோக்ராம்ஸ்லாம் போகும்போது விஸ்வகர்மா யோஜனான்னு சொல்லும் போது தான் நமக்கு சும்மா நியூஸில் கேட்கும்போது சாதாரணமாக கேட்டிருப்போம். ஆனால் இன்றைக்கி இது வறுமை ஒழிப்பு திட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், கம்ப்ளீட்டாக கோத்ரூ பண்ணி சிறப்பாக படித்து வச்சுக்கணும்.